குறிப்பா வந்து திமுகவ பத்தி சொல்லும்போது, திமுக வந்து இந்த முறை அதிகமா வந்து கவனம் எடுத்து செஞ்ச வேலை பார்த்தீங்கன்னா, குறிப்பா வந்து கல்விக்கும், மருத்துவத்துக்கும் அதிகமான பங்களிப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு அவங்க தைரியமா இருக்காங்கன்ற ஒரு பேச்சு இருக்குல்ல சார். இது இல்லங்க. ஆக்சுவலா எதுவுமே அப்ளிகபிள் ஆகலங்க. என்ன பொறுத்தவரைக்கும் நான் சொல்றேன். நான் கல்வியிலயும் இல்ல, மருத்துவத்திலயும் இல்ல. எனக்கு அது சம்மந்தமே கிடையாதுன்னு வச்சுக்கங்களேன். நான் வேற ட்ராக்ல இயங்கிட்டு இருக்கேன். எனக்கு வயசும் கூட. மீன்ஸ் அதில சம்மந்தப்படாத வயசுங்கிறேன் நான். ஸோ, இங்க அதன் அடிப்படையில நான் அத தாண்டி எவ்வளோ சிக்கல்கள் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்ல. அத காரணமா வச்சு பலன் அடைஞ்சிருவாங்க, மக்கள் மாரி ஓட்டு போட்டுருவாங்கலாம் இல்ல. அடிப்படையிலேயே நான் எல்லா இன்டர்வியூ சொல்லிட்டு இருக்கிறது தான். இங்க எந்த பெண்கள் பாதுகாப்பா உணர்றாங்க தமிழ்நாட்ல? சீரியஸ்லி பாதுகாப்பா உணர்றாங்களா? இரவு நேரத்தில 12 மணிக்கு தனியா நடந்து போ முடியுதா? கூட்டமாவது நடந்து போ முடியுதா? தனியா ஆட்டோல போ முடியுதா? ஸ்கூட்டில போ முடியுதா? பஸ்ல போ முடியுதா? பாதுகாப்பே கிடையாது. இல்ல சென்னை வந்து பாதுகாப்பான நகரம் நோ, அப்படின்னு சொல்றாங்களே. நோ, நோ. அதாவது நான் ஓப்பன் அப் அதிகமா பண்ண வேணான்னு பார்க்குறேன். நமக்கு தெரிஞ்ச பெண்களுக்கே சிக்கல்கள் நெறைய நடந்திருக்குங்க. அத கேஸா கேஸா மாறல அது. அந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டு போயிடுறாங்க. இத சொல்லணுமான்னு சொல்லி குடும்பத்திலயும் கஷ்டப்பட்டுறாங்க. அதனால இப்படி ஒரு விஷயம் நடக்குது. இத போய் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி வீட்டுக்கு போலீஸ் வந்து இல்ல பேசி ப்ரூஃப் குடுத்து, அந்த விஷயங்கள பத்தி திரும்ப திரும்ப கேள்வி கேட்டு அத எழுதி குடுத்து சங்கடமா இருக்குங்க ஆக்சுவலா. ஒரு தடவ நடந்துச்சுன்னா, அத திரும்ப திரும்ப யோசிச்சு பார்க்குறது பெண்களுக்கு பெரிய ட்ராமாவாயிரும். இது வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு பல பேர் போறாங்க. இரவு நேரங்கள்ல போற பெண்களுக்கு பின்னாடி தட்டிட்டு போறது. அத கம்ப்ளைண்ட் குடுக்க அந்த சின்ன போலீஸ் பூத் இருக்குல்ல, அங்க பெண் காவல்துறை அதிகாரிகிட்ட போனா, அவங்களே நீ இப்படி டிரெஸ் பண்ணா அப்படிதான் தட்டுவாங்கன்னு சொல்ற விஷயம்லாம் நான் கேள்விப்பட்டுருக்கேன். இதெல்லாம் எங்க பதிவு பண்ண முடியும்? அதெல்லாம் மிகச்சார்பா நடந்துட்டு இருக்கு. இங்க யாருக்கும் பயமே கிடையாது.